அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுவுமே ஸ்ரீலங்காவில் ரொம்பவும் ஃபேமஸான ஒரு ரெசிபி தான். ஸ்ரீலங்காவில் இதை நிறைய பேர் பால் சொதின்னு சொல்லுவாங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 3 தக்காளியை நல்ல நீளமாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துருக்குறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3ஐயும் நடுவில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபைனலி இதில் காரத்துக்கு பெப்பரும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ காரத்துக்கு பச்சை மிளகாவை பார்த்தே சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் ஒரு உருளைக்கிழங்கை 4 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்குறேன். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கரி லீவ்ஸ் நீங்கள் சேர்க்குறப்போ இன்னமும் நல்ல வாசனையாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள்தூள் சேர்த்துருக்குறேன். மஞ்சள்தூள் இல்லாமல் உங்களுக்கு வெள்ளையாக கறி வேணும்னா நீங்கள் அது சேர்க்கவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காவோட 2ஆம் பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதில் 2 கப் சேர்த்துருக்குறேன். இப்போது கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அடுப்பில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி இது எல்லாமே இதில் சேர்க்கும் போது ஃப்ளேம் ஆன் பண்ணல. இப்போ தான் நான் ஃப்ளேமை ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போது தக்காளி எல்லாம் நல்லா மேஷாகி வரும் வரைக்கும் நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். பட் இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும், தக்காளியும் நல்லா மேஷாகி வரணும். அது வரைக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும். இன்றைக்கி இந்த சொதியில் நான் இறால் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு இறால் தேவையில்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே முதலாம் பாலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இறால் சேர்க்குறதுனால ஆணமும் நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இறாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இறாலை சிலர் ஆரம்பத்திலேயே குக் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப ஹார்டாக ரப்பரி ஆயிருங்கிறதுனால நான் எப்போவுமே இந்த ஸ்டேஜில் தான் இறாலை சேர்த்துப்பேன். இறாலை சேர்த்ததுக்கப்புறமா பபிள்ஸ் வந்ததுமே திரும்பவும் ஸ்பூனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை எவ்வளோ பக்கத்தில் இருந்து குக் பண்ணுறீங்களோ அவ்வளோ அழகாக கிரேவி வரும். இல்லைன்னா தேங்காய் பால்லாம் திரிஞ்சு போயிடும். ஸோ பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இறாலும் நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவோட முதலாம் பால் நல்லா கெட்டிப்பாலை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பால் சொதி இடியப்பம், புட்டு, சோறு கூடையெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ப்ரௌனை எதில் சேர்த்து பண்ணாலுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இன்ஷால்லா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி கொட்டிட்டோன்னா நம்மளோட பால் சொதி ரொம்பவுமே ஈஸியாக ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு ஒரு பேனை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க.
இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நான் இன்றைக்கி தாளித்து எடுக்க போகிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் சீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், கட்டர்தூள் அதாவது சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக உளுவரிசி ஒரு 1/4 டீஸ்பூன் மாதிரி உளுவரிசி சேர்த்துக்கோங்க. அப்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், வாயு தொல்லையும் இருக்காது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட தாளிப்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட தாளிப்பை வந்து நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த கறியில் கொட்டிட்டோன்னா ரொம்பவுமே சூப்பரான பால் சொதி ரெடி ஆகிடும். இதில் வந்து நான் இன்றைக்கி ப்ரௌன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் இதில் பீஃப் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இந்த சொதிக்கு ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மிளகு சேர்த்து அதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூவிட்டோன்னா அதோட வாசமும் சரி காரமும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பால் சொதி வைக்கும்போது எப்போவுமே மூடி போட்டு குக் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக நீங்கள் குக் பண்ணி முடித்ததும் உடனே மூடி போட்டு மூடிடவும் வேண்டாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளோட கறி வந்து தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நம்ம இவ்வளோ நேரம் குக் பண்ணது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பால் சொதியெல்லாம் வைக்கிறப்போ மூடியை திறந்து வச்சே குக் பண்ணுங்கள். ஃபைனலாக குக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா இதை ஆற்றி விட்டுட்டு கொஞ்சம் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்மளோட கிரேவி எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இதை நீங்கள் சோறு கூட சாப்பிடலாம், இடியப்பம், இட்லி, புட்டு இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஸ்ரீலங்காவில் பொதுவாக ஈஸ்டர்ன் சைட்டில் இந்த பால் சொதி ரொம்பவுமே ஃபேமஸான ஒன்று. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.